வாயில் வச்சோடனே கரையிற அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்ட்டு ப்ரெஷர் குக்கரில் பார்க்கலாம். கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேங்க. அதே கிளாஸ்லேயே வந்து பச்சைப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ பச்சைப்பருப்பு மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக. அந்த கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகுனா போதும். அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பச்சைப்பருப்பு வெந்து வரும். கொஞ்சம் வறுத்து எடுத்தால் தான் வந்து நல்லா வேகும், இல்லைன்னா வேகாது. நீங்கள் எந்த கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த கிளாஸ்லேயே 1/4 கிளாஸ் எடுத்துக்கோங்க பச்சைப்பருப்பு. இப்போ இந்த அளவுக்கு வறுத்துப்பட்டுச்சு பாருங்கள். இப்போது அரிசியை வந்து போட்டுக்கலாம். நம்ம அரிசியை அது கூட சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அதில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்துக்கலாம். 2 மினிட்ஸ் மட்டும் போதும், ரொம்ப வறுக்க தேவையில்ல. 2 நிமிஷம் மட்டும் வறுத்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணால் தண்ணீர் ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் போதுங்க, ஊற வச்சுக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ குக்கரில் வச்சு ஒரு 5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு 5 கிளாஸ் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அரிசிக்கு. பொங்கல் நல்லா மேஷ் ஆகி வரணும்னா கண்டிப்பாக வறுத்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும் அரிசியும் பருப்பையும் ஊற வச்சு செஞ்சு பாருங்கள். கரைஞ்சி வரும் அரிசியும் பருப்பும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். நம்ம வச்சு ஒரு 4 விசில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு மேஷ் ஆகி வந்திருக்குன்னு. அதை கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் 2 ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டிருக்கேன். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஃப்ளேவருக்காக. இப்போது நான் எந்த கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்தனோ அதே கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் வெல்லம் எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் டார்க் வெல்லமாக பார்த்து எடுத்துங்க, அப்போ தான் இனிப்பு அதிகமாக இருக்கும். அதே கிளாஸ்லேயே 2.5 கிளாஸ் கூட நீங்கள் எடுத்துங்க, இனிப்பு அதிகமாக வேணும்னா. இப்போ நான் அதை காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். அதே கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வச்சு காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை ஃபில்டர் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பொங்கலை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. அதில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிக்குதுன்ட்டு. நான் ஒரு 1/4 ஸ்பூன் கம்மியாக உப்பு எடுத்துக்கிறேன். அதில் போட்டு அப்போ தான் வந்து இனிப்பு கொஞ்சம் தூக்கி காமிக்கும். நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கரையிற அளவுக்கு. இப்போ பேன் வச்சு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டுக்குங்க. போட்டு நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக அந்த பலூன் மாதிரி வர அளவுக்கு அந்த திராட்சை. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பொங்கலில் போட்டுக்கலாம். வீடியோவில் வந்து கவர் ஆகல, அதனால தான் நான் கொஞ்சம் பெரிய வானலாக வச்சு வறுத்துக்கிறேன். இப்போது நம்ம அந்த பொங்கல் மேலே அந்த வறுத்து வச்ச முந்திரி திராட்சை நெய் ஊற்றிக்கலாம். இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த நெய்லாம் வந்து எல்லா பொங்கல் கூடயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு ஒரு சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட்லேயே விடுங்க, அதுவே வந்து கட்டி ஆகிடும். வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.